இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு நிறைவு விழாவையொட்டி நாளை மறுநாள் சென்னை மெரினா கடற்கரையில் வான்வெளி சாகச நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இதற்கான இறுதிக்கட்ட ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மீனாவிடம் கேட்டறியலாம். வணக்கம் மீனா, விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். தனலட்சுமி, இந்திய விமானப்படையில் அதாவது முப்படைகளில் ஒன்றான இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு நிறைவு விழாவை ஒட்டி 6ஆம் தேதி அதாவது நாளை மறுநாள் விமானப்படை சார்பில் மெரினா கடற்கரையில் பிரம்மாண்ட வான் சாகச நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது கடந்த காலங்களில் இந்த வான்வெளி சாகச நிகழ்ச்சி என்பது டெல்லியில் மட்டுமே நடத்தப்பட்டிருந்தது. 2022 நடந்ததை தொடர்ந்து தற்போது 2024ஆம் ஆண்டில் சென்னையில் நடத்தப்படுவது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ஆகையால் 92வது ஆண்டு நிறைவு விழாவை நாளை மறுநாள் இந்திய விமானப்படையில் வான்வெளி சாகசம் நடைபெற உள்ள நிலையில் இதற்கான 2 கட்ட ஒத்திகைகள் ஏற்கனவே நிகழ்ந்தது. இந்நிலையில் இன்று 3வது மற்றும் கடைசி கட்ட ஒத்திகை என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நாளை மறுநாள் காலை 11 மணி முதல் நண்பகல் 1 மணி வரை 2 மணி நேரம் இந்த வான்வெளி சாகச நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. அன்றைய தினம் ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் தமிழ்நாடு ஆளுநர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கிறார். ஆகையால் வரும் ஞாயிற்றுக்கிழமை திட்டமிட்டபடி இந்த வான்வெளி சாகச நிகழ்ச்சி என்பது எப்படி நடைபெறுமோ அதே போல் அதாவது கிட்டத்தட்ட நேரடியான நிகழ்ச்சிகள் இந்த ஒத்திகையும் நடைபெற்று வருகிறது. பொதுமக்களுக்கு அந்த விஐபிக்கள் அமரும் இடத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் தொலைவில் பதாகைகள் போல் அமைக்கப்பட்டு பொதுமக்களும் பார்ப்பதற்கு ஏற்பாடு என்பது செய்யப்பட்டு இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் முக்கிய பிரமுகர்கள் விவிஐபிக்கள் வருவதால் இந்த பாதுகாப்பும் கடந்த வாரங்கள் முதலே பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. ராணுவ பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தற்பொழுது இந்த வான்வெளி சாகச நிகழ்வு என்பது நடைபெற்று வரும் நிலையில் இந்தியாவின் பாரம்பரிய விமானங்கள் தொடங்கி அண்மையில் தயாரிக்கப்பட்ட அதிநவீன விமானங்கள் வரை இந்த வான்வெளியில் தற்பொழுது சாகசத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக போரின் போது எதிரிகளை வீழ்த்தி எப்படி வியூகங்கள் வகுத்து தாக்குவது, தங்கள் ஹெலிகாப்டர்களில் இருந்து இறங்கி போரின் போது எப்படி செயல்படுவது உட்பட பல்வேறு வகையான தத்ரூபங்களுடன் இந்த வான் சாகச நிகழ்ச்சி என்பது தற்பொழுது பொதுமக்களுக்கு செய்து காண்பிக்கப்பட்டு வருகிறது. இந்தியாவின் முக்கிய போர் விமானங்களில் ஒன்றாக பார்க்கப்படும் ரஃபேல் விமானத்தினுடைய ஒத்திகையும் தற்பொழுது நடைபெற்றது. பொதுமக்கள் அனைவரும் மிக ஆர்வத்துடன் உற்சாகத்துடன் இந்த ஒத்திகையை கண்டுகளித்து வருகின்றனர். முப்படைகளில் ஒரு படையான விமானப்படையில் இந்த சாகச நிகழ்ச்சி என்பது பொதுமக்களை பெரிதும் கவர்ந்திருக்கின்றது. இந்தியாவின் சிறந்த வான் சாகச குழுவினரான சாரங் மற்றும் சிவகதிரின் குழுவினர் வானில் தாழ்வாக தவறும் விதமாக அமைந்திருக்கின்றது. நாளை மறுநாள் இதற்கான நிஜ நிகழ்வு என்பது நடைபெறவுள்ள நிலையில் தற்பொழுது அதே சாயல் போல இறுதி ஒத்திகை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நண்பகல் 1:30 வரை இந்த ஒத்திகை என்பது நடைபெறவுள்ள நிலையில் பொதுமக்கள் ஏராளமாக தொடர்ந்து இன்னும் வருகை தர வண்ணம் இருக்கின்றனர். சென்னையில் 2024ஆம் ஆண்டிற்கான இந்திய விமானப்படையில் வான் சாகச நிகழ்ச்சி நடைபெறுவது மக்கள் மத்தியில் வரவேற்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது தவிர வரும் 8ஆம் தேதி தாம்பரத்திலும் இந்திய விமானப்படையின் நிகழ்ச்சி நடைபெற இருக்கும் நிலையில் மெரினாவில் தற்பொழுது இந்த வான் சாகச நிகழ்ச்சி என்பது பல்வேறு வகை நிகழ்ச்சிகளோடு மக்கள் கண்டுகளித்து வருகின்றனர். தனலட்சுமி.